ஆண்டவர் உலக ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் இந்த மே மாதத்தின் முடிவு நேற்றோடு முடிந்தது மன்னிக்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மை கூடி வர பண்ணியிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசி வழி நடத்துவாராக. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் உன்னையும் என்னையும் காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நாம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த தெருவுல இந்த சகோதரனுக்கு பாசிட்டிவ், அந்த தெருவுல அந்த சகோதரிக்கு பாசிட்டிவ். இந்த வார்த்தையை விட்டால் ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நல்ல வார்த்தை நம்முடைய காதுகளிலே இல்லை. வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, எனக்கு தெரிந்தவர்கள் ஆயிற்றே, எனக்கு தெரிந்தவன் ஆயிற்றே என்று சொல்லி நம்ம கடைசி நாட்களிலே கலங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் இப்படியாக நான் சொல்லுவேன், தேவனுடைய நீதி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவேன். ஆண்டவருடைய நீதி இந்த தேசத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கப் போகிற அடையாளங்களை குறித்து அவர் எழுதி வைத்த காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், இது ஆரம்பம்தான், இது முடிவு அல்ல என்று சொன்னார். இதே மேடையில் நின்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது சில தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் இந்த தேசத்தில் நடப்பதை குறித்தும் பேசினார். 6 மாதங்களுக்கு பிற்பாடு 6வது மாதத்திலே வேறொரு புதிய வைரஸ் ஜனங்களை தாக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். கடந்து போன சில நாட்களாக என்னுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அதனுடைய விளைவுதான் வெள்ளை பூஞ்சை, கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை என்று இந்த பூஞ்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே ஆம்பூரிலே இந்த பூஞ்சை தொற்றினால் ஒரு மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியாக இந்த பூஞ்சை தொற்றை பற்றி இந்த மருத்துவத்துறையினர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. உன்னை என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். என் மகனே, என் மகளே, பயப்படாதீர்கள். என் பிள்ளையை பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகினால் இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற, விசுவாசிகளுக்கு செய்ய போகிற, தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற, நீதிமான்களுக்கு செய்ய போகிற, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய போகிற, கர்த்தருடைய கண்களால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு செய்ய போகிற, கர்த்தருடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு செய்ய போகிற ஒரு அதிசயமான காரியத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்துக்காட்டு நான் விரும்புகிறேன். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 15:21. நான் உன்னை உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கை வைத்துக் கொண்டு எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒரு விஷயம், இந்த வார்த்தையை மீண்டும் உங்களுடைய வாயிலிருந்து சத்தமாய் நீங்கள் வாசிப்பீர்களாக. நான் உன்னை பலவானுடைய கைக்கு ஒப்புவிப்பேன். நான் உன்னை பலவானுடைய கைக்கு தப்பிவிட்டு, மன்னிக்க வேண்டும், நான் உன்னை பலவானுடைய கைக்கு தப்புவித்து உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஹல்லேலூயா. பொல்லாதவருடைய கையில் நாம நீக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நான் உன்னை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து. யார் அந்த பொல்லாதவர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்ப்போமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:13, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம். சோதோமின் மக்கள்
சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள். அப்படிப்பட்ட பொல்லாத சந்ததியிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர், நான் பரிசுத்தவான் பிரதர், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசமபாகத்தை கொடுக்கிறேன், நான் கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நான் மீறுவதில்லை என்று நீ சொன்னாலும் பொல்லாதவருடைய கையிலே ஏதோ ஒரு சில நேரங்களிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். யார் இந்த பொல்லாதவர்கள்? யார் இந்த சோதோம் குமார பட்டணத்துக்குரியவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் தேவ பயமற்றவர்கள், துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள், துணிகரமாய் கர்த்தரை தூஷிக்கிறவர்கள், துணிகரமாக தன்னுடைய சிந்தனை என்னெல்லாம் சொல்கிறதோ அதன்படி செய்கிறவர்கள் இந்த சோதோம் பட்டணத்தின் ஜனங்கள். கர்த்தருடைய பயம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்டதான நட்பிலிருந்து, இப்படிப்பட்டதான பிணைப்பிலிருந்து, இப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த லாக்டவுன் என்று சொல்லப்படுகிற இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீ ஜெபிப்பாயானால் கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்கிற அனுபவத்துக்குள்ளாக உன்னை கொண்டு வருகிறதை நீ காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. நேரம் அதிகமாக இருக்கிறது. நேரம் அதிகமாக இருக்கிறபடியால் நீ வேதத்தை தியானி. நேரம் அதிகமாக இருக்கிறபடியால் நீ துதி. நேரம் அதிகமாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய். நேரம் அதிகமாக கிடைக்கிறபடியால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை செய்து தேவனை உயர்த்து. ஹல்லேலூயா. இந்த சோதோம் குமார பட்டணத்தின் பாவங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் அது மிகவும் கொடிய பாவம். தேவ தூதர்கள் எங்களுக்கு அனுப்பு என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய மகனை கொடுக்கிறார் சோதோம் குமார பட்டணத்தின் அதிபதி லோத் கொண்டு வருகிறார். ஐயா, என்னுடைய மகளை வேண்டுமானால் எடுத்துக்கொள், அவர்களை விடவான். ஆனால் அந்த ஜனங்கள் சொன்னது, அவர்களை விடு, அவர்களை விடு. பெண்ணை விட அந்த ஆண் அல்லது பெண்ணை விட அந்த தூதன் அழகாக இருந்திருக்கிறார், அல்லது அவனோடு கூட நான் தவறான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்ட பெரும் பாவிகள் சோதோம் குமார பட்டணத்தின் பாவிகள். இன்றைக்கும் கூட இந்த இந்திய தேசத்திலே அப்படிப்பட்டதான பாவ காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொள்ளைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு லாக்டவுன் முடிந்த பிற்பாடு சென்னையிலே ஒரு மாபெரும் பேரணி நடந்தது. ஒவ்வொரு சேர்க்கையாளர்கள் அந்த மாபெரும் பேரணியை கலந்து கொண்டார். எங்களுக்கு உரிமை வேண்டும், எங்களுக்கு உரிமை வேண்டும். ஆண் ஆணோடு வாழ, பெண் பெண்ணோடு வாழ எங்களுக்கு உரிமை வேண்டும், எங்களுக்கு உரிமை வேண்டும். முகத்தை போடல, மாஸ்க் போடல, என்னை பார்த்துக்கொள் என்று சொல்லி அழகாக வளம் வந்தார்கள். தெரியுமா? இப்படிப்பட்டதான சோதோமின் பாவத்தை நியாயத்திற்கும்படியாகத்தான் கர்த்தர் எழுதி நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னை அப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். இந்த சோதோம் ஜனங்கள் அடுத்த காரியத்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவ பயமற்றவர்களாக இருந்தார்கள். இந்த தேவ பயமற்ற பிள்ளைகள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை வேறுபிரித்து காட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து பார்த்தீர்களா? அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற புருஷர்களும் அவர்களோடு இருந்த ஒரு கூட்ட வாலிபர்களை அடிமைத்தனமாக அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அந்த இடத்துல இந்த 3 புருஷர்கள் மாத்திரம் தேவனுக்கென்று வைராக்கியம் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற நீ இந்த மாதத்திலிருந்து தேவனுக்கென்று வைராக்கியமாக, ஜெபத்திலே உறுதியாக, வேத வாசிப்பிலே உறுதியாக, வேதம் சொல்லுகிற சத்தியத்தின்படி கொடுப்பதிலே உறுதியாக. அருமையான பேதுருவை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார். எத்தனையோ பேர் இந்த லாக்டவுன் நாட்களிலே விசாரிக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஆதாரத்தை கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்தோம்? வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். இந்த சிறியவர்களுக்கு
நேசிக்க மாட்டேன். இந்த தேசம் ஒரு பாழாய் போகிற தேசம். இந்த அடிமைத்தனத்தின் தேசத்தில் விளைகிற எந்த நற்கிரைகளும் எனக்கு வேணாம். அவ்வளவு வைராக்கியம். உனக்கு எனக்கு அந்த வைராக்கியம் இருக்குதோ இல்லையோ, நான் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். இயேசு கிறிஸ்துவின் மேல். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், ஏன் பிரதர் சபையில இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் கிறிஸ்தவர்கள் செத்து போனார்கள், ஏன் உங்க குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு கேட்டா, நீ அதை பார்க்காத, நீ ஆண்டவரை மாத்திரம் பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. பேசுகிறவர்கள் நம்மோடு இருக்க மாட்டார்கள், பழகிறவர்கள் நம்மோடு இருக்க மாட்டார்கள், கடைசி வரைக்கும் உனக்கு துணை என்று சொல்லுகிறவர்கள் கூட நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். நம்மோடு கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அடுத்ததாக அவர் எப்படி நம்மை விடுவிப்பார் தெரியுமா? இந்த சோதம் ஜனங்கள் மத்தியிலிருந்து நாம் வெளியே வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. கர்த்தரை பாடி கர்த்தரை துதிக்கணும். ஆமென். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவனுடைய கைக்கு தப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயுடைய வார்த்தையை கேட்டு நம்பி மோசேக்கு பின்பாக வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை பாடி துதித்ததை குறித்து நாம் பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு அவங்க என்னவோ சொல்லி அந்த பரம ஈவை இழந்து போகிறார்கள். நாமும் அப்படிதான். கர்த்தர் நன்மை செய்வாரானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வாரானால், அந்த நன்றி செலுத்துதலுக்கு அளவே இருக்காது. சந்தோஷமா நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். அதுக்கப்புறமா வர வர நாம் கழுதை போல் ஆனால் என்று அப்படியே மறந்து உண்மையாதான் சொல்ற. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவது. ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரர் சொல்லுவார், நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. எக்காலம் எப்பொழுதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நேரத்திலையும் நான் கர்த்தரை துதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பிரதர் வியாதி நேரத்துல சத்தியமா துதிக்க முடியும். ஆமென். பிரதர் வீட்டுல ஒருத்தர் இழந்துட்டேன், என் மனைவி இழந்துட்டேன், அல்லது என் கணவனை இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், இந்த கொரோனா மரணத்துல இழந்துட்டேன். எஸ், இந்த சூழ்நிலையும் நீ கர்த்தரை துதிப்பாயானால் உனக்கு முன்பாக நிற்கிற சத்துரு ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் ஓடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கைகளில் இருந்து தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எளியவனாக காணப்படும். ஒருவேளை இந்த கிறிஸ்துவம் என்று சொல்லப்படுவது இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் எல்லாம், இந்த இந்தியாவில் நமக்கு ஒரு பேர் வந்து வைத்திருக்கிறாங்க, சிறுபான்மை, மைனாரிட்டி. கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையர். அப்படி இல்லை என்றால் அவர்கள் வெளிநாட்டு கடவுளை ஆராதிக்கிறார்கள், வெளிநாட்டில் இருந்து வந்த தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், வெளிநாட்டு கடவுள் தான், மைனாரிட்டி தான். ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், SRS என்று சொல்லப்படுகிறதா ஒரு 500 சொகுசு பேருந்துக்கு சொந்தக்காரர். பெங்களூர் பட்டணத்திலே அவர் இருக்கிறார். ராஜசேகர் என்ற அவருடைய பெயர். ஏறக்குறைய 500 பஸ், எல்லாமே சொகுசு பேருந்து தான். சொந்தமா அவருக்கென்றே சொந்தமா இருக்கிற பேருந்துகள், அவைகள் எல்லாம்
சொகுசு பேருந்து. அந்த பேருந்தினுடைய முதலாளி இறந்து போனார். கொரோனா தொற்றினால் இறந்து போனார். ஒருவேளை அவர் வேறு ஒரு காரணங்களினால் இறந்து போயிருந்தால் திரள் கூட்ட ஜனங்கள் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தொற்று என்று சொன்ன உடனே ஒருவரும் பக்கத்தில் இல்லை, ஒருவரும் கூட இல்லை. ஒரு ஆண பிணங்களைப் போல காணப்பட்டது. அந்த எரிமலைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவருடைய குடும்பத்தில் சிலர் வந்து மரியாதை செலுத்தி அவரை அந்த எரிமலை தகனத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். நான் அதை பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாபெரும் வேதனை ஒன்று வந்தது. என்ன வேதனைனா, எவ்வளவு கோடீஸ்வரன் இல்ல, ஆனா அவனுடைய முடிவு பத்தியா எவ்வளவு மோசமா இருக்குது. உண்மைதான் சொல்றேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அத்தனை பரிசுத்தவான்களுடைய அடக்கத்தையும் நாங்கள் இந்த டெலிபோன் மூலியமாக அதை வீடியோவில் பார்த்தோம். உண்மையாக சொல்லுகிறேன், இரவு நேரத்தில் கூட ஒரு ஊழியரை அடக்கம் செய்தார்கள். சபையிலிருந்து ஒரு 50 பேர் தூரமாக இருந்தாங்க. ஆனால் நின்று அடக்கார முறையிலே ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுத்ததை நான் பார்த்தேன். இதுதான் எளியவரை கர்த்தர் என்றைக்கு கைவிடுவதில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் என்றைக்கும் ஒதுக்கி தள்ள மாட்டார். நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை விடுவிக்கவே கர்த்தர் இந்த பூமிக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இந்த கடைசி காலத்திலே உன்னை விடுவிக்கும்படியாய், உன்னை என்னையும் மாற்றும்படியாய் இந்த பொல்லாதவருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வேகமாக நான் அடுத்த காரியங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொல்லாதவர்கள் அடுத்தது விடுவிக்கிறது குறித்து ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். ஒன்று, சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவனை வாசிக்கலாமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன். நம்மை பார்த்து இந்த துன்மார்க்கர் எல்லாம் ரொம்ப குரலிடுவார்கள். உண்மைதான் சொல்றேன். கிறிஸ்தவர்களே வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, மரணம் என்பது கிறிஸ்துவனுக்கும் வரும், முஸ்லிமுக்கும் வரும், இந்துக்கும் வரும், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் வரும். ஆமென். அல்லேலூயா. நாய்க்கும் வரும், நரிக்கும் வரும், பறவைகளுக்கும் வரும். ஆமென். அல்லேலூயா. எந்த மனுஷனும் மாமிசமாய் தோன்றின எந்த ஒரு பொருளும் பூமியில செத்துதான் ஆகும். சரியா? யாரும் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. வேதத்திற்கு பாருங்க, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளோ துன்பம் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? அவைகள் எல்லாவற்றிலும் நின்றும் அவனை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த 3 மாதங்கள் 2 மாதம் பிடித்து விட்டது. இந்த லாக்டவுன் இந்த எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு வேலை இல்லை. நம்முடைய சபையில தான் சபைகள் கூட்டப்பட்டிருக்கிறது. நான் சபலமாக ஊழியக்காரனும் இல்லை, காணிக்கை பற்றியும் காலியாக தான் இருக்குது. ஒரு நாள் ஆண்டவரே எனக்கு சோறு இல்லப்பா, எனக்கு சாப்பிட்டு வழி இல்லப்பா, யாரா இப்படி பண்ணிட்டேன் நான் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்க சொல்லியிருக்கீங்களா தெரியாது, ஆனா நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீ எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தர் உன்னை இந்த கால வேளையில் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 12வது வசனம் சொல்கிறது, கூப்பிடுகிற எளியவனும் உதவியற்கு சிறியவனையும் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென். இந்த வட்டிக்காரன் தருவானா, அந்த வட்டிக்காரன் தருவானா, இவங்கிட்ட போய் கடன் கேட்கலாமா, அவங்ககிட்ட போய் கடன் கேட்கலாமா? நோ, இல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கும். நாம நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இது பேரு இப்ப சொல்றாங்க பெருந்தொற்றம். முதல்ல பெருந்தொற்றுனா எது சொல்லுவாங்க தெரியுங்களா? குஷ்டரோகம். இப்போ அது போல மாறிடுச்சு இந்த கொரோனா வியாதி. உண்மைதான், பெருந்தொற்று. இயேசுவின் நாமத்தினால அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அல்லேலூயா. உண்மைதான் சொல்றேன். குஷ்டரோக வியாதி வந்தது. அப்பொழுது அவர்கள் பெருவியாதிக்காரர்கள் அதுதான் பெருந்தொற்றை பார்த்தார்கள். நான் கேட்கிற உண்மையாதான் கேட்கிறேன். கழுதை விட பல மடங்கு சிறிய அந்த வைரஸ்க்கு பயப்படுகிறோமே நல்லது. கைகளை சானிடைசர் போட்டு கழுவ நல்லது. சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், உண்மையாக நல்லது. ஒருவருக்கு ஒருவர் கைப்பிடித்துக் கொள்ளாதீர்கள், ரொம்ப நல்லது. உண்மையாதான் சொல்றேன். எல்லா விஷயமும் உண்மையிலே நல்லதுதான். ஆனா நீயும் நானும் கூப்பிட வேண்டியது யாரை தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீயும் நானும் பார்க்க வேண்டியது நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீயும் நானும் பார்க்க வேண்டியது யெகோவா தேவனை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீயும் நானும் பார்க்க வேண்டியது யெகோவா ரஃபாவை. அவர் சுகம் தருகிற தேவன். யெகோவா ஷாலோம், அவர் சமாதானம் தருகிறவர். ஆமென். நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி வைங்கயா. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி தலைவலிச்சா போதும், ஐயோ தலைவலிக்குதே, லேசாக தலைவலிக்கும். 2 நாளுக்கு பின்பாக லேசாக ஜரம் அடிக்கும். வச்சுக்கோ. அடுத்தது போன் எலும்பெல்லாம் வலிக்கும். அப்படிதான் தெரியுது. அடுத்தது வயிறு எரியும். அப்படிதான் தெரியுது. அடுத்தது தலை சுற்றம். அப்படிதான் தெரியுது. இது கொரோனாவின் 3வது அலைன்னு சொல்லிட்ட உடனே சும்மா கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மைதான் சொல்றேன். இது கிடுகிடுகிடுகிடுன்னா ஆண்டவருடைய சன்னதியில் நின்று சொல்லுகிறேன். நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உனக்கு எனக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்முடைய எலும்புக்கும் நம்முடைய சதைக்கும் நம்முடைய இரத்தத்திற்கும் அவர் சொந்தக்காரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்திருக்கிறார்கள் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய எலும்புக்கு நம்முடைய மாமிசத்திற்கு நம்முடைய இரத்தத்திற்கு உயிராக மாறி அவருடைய மாமிசத்தை அவருடைய இரத்தத்தையும் நாம் புசிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை அவர் தம்முடைய சரீரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்மை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம பார்க்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தை, நாம் கூப்பிட வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில், நம் முழங்கால் பணியிட வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில். நம்ம கையேந்திரனால கர்த்தருடைய சமூகத்தில் தான் என் கையேந்திரம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தாகாய்க்கு பறவை அப்படியே எவ்வளவு தூரத்துல பறந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய கூட்டின் மேல ஒரு கண்ணு வரும். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாம்பு மரத்து பொத்துக்குள்ள தலையை வெட்டுச்சு. அதிலே குருவி கூடு கட்டியிருக்கிறது. அந்த குருவிக்காக இந்த தாய் பறவையும் தகப்பன் பறவையும் சுத்தி 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 அந்த பாம்பை குத்தி கொண்டே இருக்குது. அதுவும் கொஞ்ச நேரம் பார்த்துச்சு. 1/2 மணி நேரத்துக்கு மேல பார்த்துட்டு அது ஓடே போச்சு.
இதை குறித்து தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பட்சிக்கிற பறவைகள், பறந்து திரிகிற பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய கூட்டின் மேல் கவனமாய் இருக்கிறது போல கர்த்தர் உண்மையிலே நம்மையும் அவர் கவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமான், அவருடைய பார்வை நம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீதிமான்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, சேனையின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆமென். தேவனுடைய வீட்டின் மேல் அவர் ஆதரவாய் இருக்கிறார். தேவனுடைய நகரத்தின் மேல் ஆதரவாய் இருக்கிறார். தேவனுடைய கூடாரத்தின் மேல் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களை காக்கும்படியா இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமாக இன்றையில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளுவாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து இந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், துயரப்படலாம், துக்கப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை நான் பறந்து காக்கிற பட்சியை போல நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. உன்னை விடுவித்து பலவானுடைய கையில் இருந்து உன்னை தப்பு வைப்பேன். ஆமென். கவனிச்சுங்க, தேவனுடைய கரம் அல்லது தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆமென். இதை செய்யறேன் சொல்லுகிறவர்களுடைய நிலைமைகள் மாறும், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. இந்த நல்ல காலங்களிலே இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிற இடத்துல கைகளை உயர், கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஜீசஸ். ஹalleluya, hallelujah, hallelujah.